எனக்குள்ள அதிகமான எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி வந்து போகுது அப்படின்னு 21 வயதாகக்கூடிய யூனிவர்ஸ் 777-111 அப்படின்ற ஐடியில் இருந்து கேட்டிருக்காரு. இதுக்கு என்னோட பதில் என்னவா இருக்குன்னா, முதல்ல அந்த நபருக்கு நான் சொல்லக்கூடியது, பிரபஞ்ச விதி அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. அப்போ நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு போனீங்கன்னா அதுவாக தான் மாறுவீங்க. அதே சமயத்தில் பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறை இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அதுவாகவே மாறுறீங்க. இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க. இது தெரிஞ்ச கண்டிப்பாக நீங்கள் எதிர்மறையாக எதுவுமே நினைக்க மாட்டீங்க. உங்கள் எண்ணம் போல தாங்க வாழ்க்கை. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீங்கள் எதை நினச்சாலும் 100% நினைக்கணும். 99, 90, 80, 70 அப்படி அதில் கொஞ்சம் கூட உங்கள் நம்பிக்கை குறையக்கூடாது. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், ஏன் 200 வருஷம் கூட ஆகலாம். ஆண்டாள் அன்னைக்கு வேண்டிக்கிட்டாங்களாம், 100 அண்டா அக்கார வடிசலும் 100 அண்டா வெண்ணையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களால அதை தர முடியல. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. 200 வருஷம் கழித்து வந்த ராமானுஜர் அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றினார். அப்போ நீங்கள் நினச்சா போதும், ஆழமாக நினச்சிங்கன்னா போதும், அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே நினைக்கக்கூடிய விஷயத்த ரொம்பவே நேர்மறையானதாக நினைங்க. அப்படி முதல்ல பழகிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சுலபம்தான். உதாரணமாக, பார்த்து கீழே விழப்புற அப்படி சொல்கிறதுல, பார்த்து போ உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி நேர்மறையாக நம்ம பேசணும். கண்ணாடி உடைச்சிடாத அப்படி சொல்கிறதுல, கவனமாக பிடி அப்படி பாசிட்டிவாக நீங்கள் சொல்லலாம். சாப்பாடு நல்லாவே இல்லைப்பா அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக, இன்னும் கொஞ்சம் சுவையாக செஞ்சுருக்கலாம் அப்படி சொல்லலாம். இடிச்சுக்க போகிற பார்த்து போ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக, குனிஞ்சு போ உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லுங்கள். இந்த காணொலியை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 3:46 விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம். முடியாதுன்னு நான் எந்த செயலும் நினைக்கிறது இல்லைங்க. என்னாலேயும் முடியும், நான் எல்லாத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்வேன் அப்படின்ற நேர்மறை சிந்தனையோடு இருக்கேன்.